உங்களுக்கு ஒரு ஓப்பன் சேலஞ்சு. நீங்க இந்த உலகத்துல எங்கனாலும் போங்க, யார்கிட்டனாலும் கேளுங்க. ஆனா ஜாக் ஸ்பேரோன்னு சொன்னா எல்லாத்துக்குமே தெரியும். என்ன சொல்லுவாங்க? கேப்டன் ஜாக் ஸ்பேரோன்னு சொல்லுவாங்க. அவரு வந்து பாத்தீங்கன்னா, அந்த கதாபாத்திரத்துல நடிச்சவருடைய பேரு ஜானி டெப்பு. எதனால அந்த கதாபாத்திரம் ரொம்ப ஃபேமஸ் ஆனுச்சு? அவரு அந்த கதாபாத்திரத்த நேசிச்சிருக்கிறாரு, காதலிச்சிருக்கிறாரு, விரும்பி இருக்கிறாரு. அந்த கதாபாத்திரமாவே வாழ்ந்திருக்கிறாரு. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா, உலகம் முழுக்க ஜாக் ஸ்பேரோன்னு சொன்னா எல்லாத்துக்குமே தெரியுது. அவரு வந்து பாத்தோம்னா, அவரு பிஜிஎம் ஒண்ணு குடுத்திருப்பாங்க. அவருடைய பிஜிஎம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உலகளாவிய அளவுல அதிகமாக டவுன்லோட் செய்யப்பட்ட ஆங்கில பிஜிஎம் ஓகேங்களா? இங்கிலீஷ் படத்துல வந்து டவுன்லோட் செய்யப்பட்ட பிஜிஎம்ல வேர்ல்டு வைஸா ஜாக் ஸ்பேரோ பிஜிஎம் தான் அதிகமா டவுன்லோட் பண்ணியிருக்கிறாங்களாம். நம்ம தமிழ்நாட்டுல எத்தனையோ பேர்ட்ட இருக்குது ஜாக் ஸ்பேரோ பிஜிஎம் ஓகேங்களா? ரிங்டோனா வச்சிருக்கிறாங்க, அலாரமா வச்சிருக்கிறாங்க, நோட்டிஃபிகேஷன்ல வச்சிருக்கிறாங்க. இப்படி நெறைய விஷயத்துல அவங்க வந்து ஜாக் ஸ்பேரோ பிஜிஎம் வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது. இந்த ஜாக் ஸ்பேரோவா நடிச்ச ஜானி டெப் வந்து ஒண்ணும் பெரிய பரம்பரை பணக்காரர்லாம் கிடையாது. அவங்க அப்பா வந்து சினிமா டைரக்டர் கிடையாது. அவங்க அப்பா பெரிய உச்சபட்ச நடிகர்லாம் கிடையாது. சரிங்களா? அவங்க அப்பா ஒரு சாதாரண இன்ஜினியரு. ஜாக் ஸ்பேரோ அவங்க வீட்ல 4வது பையனா பொறக்குறாரு. பொறந்த வருஷம் 1963. அவங்க அப்பா வந்து இன்ஜினியரா இருந்தாலும் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ்க்கு அடிக்ட்டான ஒரு பெர்சனு. ஸோ எங்க போனாலும் சண்டை போட்டுட்டு வெளியில வந்துருவாராம். வேற ஒரு ஊருக்கு போவாங்களாம். கிட்டத்தட்ட ஜாக் ஸ்பேரோவோட ஒரு இளமை பருவத்துக்கு முன்னாடியே 20 இடம் ஊர் மாறியிருக்கிறாங்க. மாறுன வாட்டி ஜாக் ஸ்பேரோடைய அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாவ டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொருத்தர திருமணம் பண்ணிக்கிறாங்க. அந்த காலகட்டங்கள்ல அம்மா ஸ்டெப் டாடி இவங்க கூட இருக்க பிடிக்காம இவரு என்ன பண்றாரு, வெளியில வராரு ஃபேமிலிய விட்டு. வெளியில வந்து அண்டர் கிரவுண்ட் மியூசிக்ன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல போய் ஜாயின்ட் ஆகுறாரு. அண்டர் கிரவுண்ட் மியூசிக் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, அந்த ஊர்ல வந்து பாப் சிங்கிங்கு, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருக்கிற மாரி பாப் சிங்கிங்கு இந்த மாரி கலாச்சார நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு குரூப்ல போய் சேர்றாரு. சேர்ந்துகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, அங்கேயே வந்து என்ன பண்றாரு, ட்ரிங்க்ஸ்க்கு அடிக்டட் ஆகுறாரு, ட்ரக்ஸ் எடுத்துக்கிறாரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாரு. ஸ்கூல டிஸ்கன்டினியூ பண்றாரு. இந்த விஷயம் ரொம்பவே லேட்டா தான் அவங்க அம்மாவுக்கு தெரிய வந்திருக்குது. ஸோ பையனை கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல சேர்த்தலாம்னு சொல்லி முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அந்த ஸ்கூல்ல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, உங்க பையனா வேணவே வேணாம், அவன் இருக்கிறவங்களையும் சேர்த்து கெடுத்து போடுவான், இந்த சின்ன வயசுலயே சரக்கு சாப்பிட்றான், ட்ரக்ஸ் எடுத்துக்கிறான், இதெல்லாம் ரொம்ப மோசமான பழக்கம், இவனை பார்த்து இன்னும் 4 பேர் கெட்டு போயிடுவாங்க, இவனை மட்டும் தயவு செஞ்சு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வராதீங்க, இவனை உங்க வீட்லயே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல வாத்தியார் சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. ஸோ இவர் ரிட்டர்ன் வந்துடுறாரு ஜாக் ஸ்பேரோ. யாரு? ஜானி டெப். ஜானி டெப் வந்துடுறாரு. வந்த வாட்டி என்ன ஆகுது, அந்த அண்டர் கிரவுண்ட் மியூசிக் குரூப்லேயே கண்டினியூ பண்றாரு. அப்புறமேட்டு அந்த ஒரு குரூப்ல வந்து இவனை சேர்த்துக்கிட்டாங்க இல்லையா ஜாக் ஸ்பேரோவை, அவருடைய சிஸ்டர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ண வாட்டி என்ன ஆகுதுன்னா, அவங்களுடைய ஒய்ஃப் அவங்களுடைய முன்னாள் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒருத்தர் அறிமுகப்படுத்துறாங்க. அவரு யாருன்னா நிக்கோலஸ் கேஜ். நிக்கோலஸ் கேஜ் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ரைடர்னு ஒரு படம் பார்த்தோம். ஒரு மண்டை ஓடு மனிதன் அப்படியே எரிஞ்சிட்டு இருக்கும், எரியிற புல்லட்ல ஒரு மனுஷன், மண்டை ஓடு மனிதன் ஓகேங்களா? அவருடைய பேர் வந்து என்னன்னு சொல்லிட்டோம்னா நிக்கோலஸ் கேஜ். அந்த படத்தோட பேர் என்னது? கோஸ்ட் ரைடர் ஓகேங்களா? அது அவர் வந்து அறிமுகப்படுத்துறாரு. யாரு? ஜாக் ஸ்பேரோவுடைய சம்சாரம் இவரினுடைய முன்னாள் பாய் ஃப்ரெண்ட் அறிமுகப்படுத்துறாங்க. அப்ப நிக்கோலஸ் கேஜ் ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, டேய் நீ சூப்பரா இருக்கிறடா, உன் ஆட்டிடியூட்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா, நீ உண்மையில திறமையான ஆளாட்டம் தான் இருக்கிற, உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது, நீ ஏன் சினிமா துறையில முயற்சி பண்ணக்கூடாது, இதுவே நீ வந்து காமெடி கலந்து பண்ணீங்கன்னா உனக்குலாம் நல்ல எதிர்காலம் இருக்குதுடா, சொன்னா கேளு, பயன்படுத்திக்கோ, நல்ல நல்ல சான்ஸ்லாம் இருக்குது, நீ பயன்படுத்திக்கோ, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன், நான் உனக்கு ரெக்கமெண்ட் பண்றேன்னு சொல்லி சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு ஆடிஷன் இந்த மாதிரி விஷயம் போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, இவர் பெரும்பாலும் கலந்துக்கல. அதுக்கப்புறமேட்டு ஜாக் ஸ்பேரோவுடைய மனைவி என்ன பண்றாங்க, நீங்க போங்க, நீங்க போய் கலந்துக்கோங்க, உங்களுக்கு தான் நல்ல எதிர்காலம் இருக்குதுன்னு சொல்றாங்கல்ல, நீங்க தான் திறமையான ஆளா இருக்கிறீங்களா, போய் கலந்துக்கோங்க போங்க அப்படின்னு சொல்லி அவங்க புடிச்சு தள்ளுறாங்க. ஸோ இவர் என்ன பண்றாரு, போய் கலந்துக்கிறாரு அரமனசா. ஒரு நாடகம் ஓகேங்களா? அமெரிக்க தொலைக்காட்சிகளில் வெளிவந்த ஒரு நாடகம் 21 ட்ரம் ஸ்ட்ரீட் ஓகேங்களா? நாடகத்தோட பேரு. நம்ம ஊர்ல எப்படி ஒவ்வொரு நாடகத்துக்கு ஒவ்வொரு பேர் இருக்குதோ, அதே மாதிரி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சியில வந்த நாடகத்துடைய பேர் என்னது? 21 ட்ரம்ஸ் ஸ்ட்ரீட். அந்த நாடகத்துல இவர் போய் கலந்துக்கிறாரு. கலந்துட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்றாரு, அந்த கதாபாத்திரம் வந்து எனக்கு ரொம்பவே சூட் ஆயிருச்சு ஜாக் ஸ்பேரோவுக்கு. இவர் வந்து பட்டி தொட்டி போட ஃபேமஸ் ஆகுறாரு மனுஷன். அப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, 1999ல இருந்து பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன் படம் எடுக்கிறதுக்கு டிஸ்னி வந்து கதையெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க, ஹீரோ ரெடி பண்ணிட்டாங்க, ஹீரோயின் ரெடி பண்ணிட்டாங்க, வில்லனை ரெடி பண்ணிட்டாங்க, அந்த க்ளூ மெம்பர்ஸ் ரெடி பண்ணிட்டாங்க, செட் எல்லாம் போடுறதுக்கான வேலையெல்லாம் செஞ்சுட்டாங்க. அந்த குடிச்சிட்டு சுத்துற ஒரு ஜோடி இல்லாத ஒரு கதாபாத்திரம் வேணும், ஒரு டம்மி கேரக்டர், ஒரு டம்மி ஆர்டிஸ்ட், ஒப்புக்கு சப்பான் கேரக்டர் ஒன்று வேணும்னு சொல்லி தொலைகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் கேஜ் இருக்கிறாரு இல்லைங்களா, அவங்க ஒய்ஃபோடைய பாய் ஃப்ரெண்டு, அவர் ஒரு விஷயத்த ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. ஏப்பா நம்ம ஜானி டெப்பை கூப்பிடுங்கப்பா, ஒரு குடிகாரன் கேரக்டர் தானே, எனக்கு தெரிஞ்சு அவன் சும்மாவே போதையில தான் சுற்றிக்கிட்டு இருப்பான், அவனை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் இந்த படத்தில் வச்சுக்கோங்கன்னு சொல்லி அவர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. அவர் ரெக்கமெண்ட் பண்ணவும் என்ன பண்ணுறாங்க, வர சொல்கிறாங்க ஆடிஷனுக்கு.
ஸோ இவரு வந்து ஆடிஷன்ல கலந்துக்கிறாரு. ஆடிஷன்ல கலந்துக்கிட்டு நடிச்சு காட்டுறாரு. நடிச்சு காமிச்சுட்டு அவங்களும் ஓகேன்ட்டாங்க. இவருடைய கதாபாத்திரம், இவரு சம்மந்தப்பட்ட இதெல்லாம் வாங்கிட்டு போறாரு பேப்பர்லாம். போயிட்டு அடுத்த நாள் வந்து மாத்தி நடிச்சு காட்டுறாரு. நடிச்சு காமிச்ச உடனே டிஸ்னி அப்படிங்கிறது ஒரு ப்ரொடியூசர் கிடையாது. ஒரு 5, 6 ப்ரொடியூசர் சேர்ந்து தான் ஒரு முடிவு பண்ணுவாங்க. ஸோ இவர் நடிச்சு காட்டும்போது என்னன்றாங்க, நெறைய பேர் இவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இவன் வேணாம்னே, இவன் வேணவே வேணாம். இவன் ஒருத்தன் பண்ற சொதப்பல்னால ஒட்டுமொத்த படமே ஃப்ளாப் ஆயிரும். இவனுக்கு நீங்க அதிக இடம் குடுத்துட்டீங்க, தப்பு பண்ணிட்டீங்க. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, இவனுக்கு இவ்வளோ இடம் குடுக்காதீங்க. இவன எங்க வைக்கணுமோ அங்க வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுல இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணிக்கிறாங்க, நெறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. இவரு என்னங்கிறாரு ஜாஸ்பரா ஒரே வார்த்தையா, "என்னைய பத்தி உங்களுக்கு தெரியும் தானே? என் நடிப்பு மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு தானே? நான் செஞ்சு காட்டுறேன். என்னோட திறமைய நம்புங்க. இது உண்மையிலேயே என்னோட கேரக்டருக்கு நல்ல ஒரு இடம் இருக்குது, நல்ல அங்கீகாரம் இருக்குதுன்னு" சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு எல்லாம் அரை மனசா தான் ஒத்துக்கிறாங்க. ஸோ இவரும் படத்துல போய் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. நடிக்கிறாரு. நடிச்சு முடிச்ச வாட்டி அந்த படம் ரிலீஸ் ஆகுது 2003ல. ரிலீஸ் ஆன உடனே எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, ஜாக் ஸ்பேரோ அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் அந்த படத்துல அந்த கதாபாத்திரத்துக்கு ஜோடி கிடையாது. அந்த கதாபாத்திரம் குடிச்சிட்டு சுத்துற ஒரு கேரக்டர். இன்னொன்னு அது ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர், ஒப்புக்கு சப்பான் கேரக்டர். இந்த கேரக்டரை யார் பண்ணா என்ன? அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்புக்கு சப்பானா நினைச்சு தான் ஜாக் ஸ்பேரோவா நடிக்கிறதுக்கு ஜானி டெப்ப போட்டாங்க. அவங்க என்ன நேரத்துல அவர உள்ளாடி கூட்டிட்டு வந்தாங்களோ என்னமோ தெரியல. அவர் உள்ளாடி வந்த நேரம் ஓஹோன்னு வந்துட்டாரு மனுஷன். அவர மாரி யாருமே அடிச்சுக்க முடியாது. இன்னைக்கு நம்ம வந்து அவெஞ்சர்ஸ் படம் பார்க்குறோம் அப்படின்னா, ஸ்பைடர் மேனுக்காகவோ, மிஸ்டர் அமெரிக்கா அவருக்கோசரமோ தான் போய் நம்ம போய் அயர்ன் மேனுக்கோசரமா தான் போய் படம் பார்ப்போம். ஆனா, பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன் படம் நம்ம பார்க்க போறோம்னா, முழுக்க முழுக்க ஜாக் ஸ்பேரோ ஒருத்தருக்கோசரம் மட்டும் தான் நம்ம படம் பார்க்க போறோம். அதுதான் உண்மை. மித்தபடி நம்ம வந்து வேற யாருக்கோசரமும் போகல. சரிங்களா? நம்ம எலிசபெத்துக்கோசரம் போகல. ஓகேங்களா? நம்ம வந்து யாருக்கோசரமும் நம்ம போகல. நம்ம வந்து பார்போசா வராரு. அப்புறமேட்டு வந்து பார்த்தோம்னா, மிகப்பெரிய கடல் காட்டுறாங்க. மிகப்பெரிய ஷிப் காட்டுறாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் நம்ம நினைக்க கிடையாது. ஓகேங்களா? நம்ம முழுக்க முழுக்க ஜாக் ஸ்பேரோ அவரு மூஞ்சிக்கோசரம் மட்டும் தான் நம்ம படம் பார்க்க போறோம். ஓகேங்களா? அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான இடத்த அவரு பிடிச்சிட்டாரு. உலகளாவிய அளவுல. அனைத்து குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் 6ல இருந்து 60 வரைக்கும் அவர் ஃபேன் இல்லாதவங்களே கிடையாது. உலகத்துல எந்த இனத்த சேர்ந்த மக்களா இருந்தாலும் சரி. ஓகேங்களா? நீங்க தமிழ் பேசுங்க, மலையாளம் பேசுங்க, ஹிந்தி பேசுங்க, மராத்தி பேசுங்க, உருது பேசுங்க, இங்கிலீஷ் பேசுங்க. எந்த மொழி வேணாலும் பேசுங்க. ஆனா இந்த ஜாக் ஸ்பேரோவ பத்தி தெரியாதவங்க யாருமே கிடையாது. ஓகேங்களா? அவருக்கு ரசிகரா அனைத்து இடங்கள்லயுமே ஆதரவு இருக்குது. இதுதான் ஜாக் ஸ்பேரோ அவர்களுடைய பகிர்ந்துக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்ட கருத்து இதுதாங்க.